அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். ஆமென். காலையில நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை ஆஸ்வதிக்கவே நம்மை கிடைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்றீங்க. நம்ம வியாதியா இருந்த ஆண்டு படிச்சாரா? இல்ல நம்ம பலவீனமான ஆண்டு படிச்சாரா? தேவன் படைக்கும் போது எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அப்புறம் எப்படி முள்ளும் குறுக்கும் வந்தது? மனுஷனுடைய பாவத்தினாலே. ஆமென். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக படைத்தார். நம்மை ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் தேவன் கர்த்தர் நம்மை படைத்தார். ஆகவே இந்த ராத்திரிகளில் கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் நினைத்து அதை தியானித்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளிலே வச்சிருக்கிறாரா? எங்கே வச்சிருக்கிறாரு? நீங்கள் நானும் எங்கே இருக்கிறோம்? அவர் உள்ளங்கைகள் நம்ம இருக்கிறபடினால ஆண்டவர் சொன்னார், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ என் தாசன்பா, நான் உன்னை மறக்க மாட்டேன். அவர் சொல்கிறார், உள்ளங்கையில் வச்சிருக்கிற நம்ம யார்? சீயோனே, நீ யார் தெரியுமா? நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். சீயோனே, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது தாவீது சொல்கிறாரு, 40ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறாரா? நினைவாக இருக்கிறார். எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, பெற்றவங்க எல்லாரும் என்னை மறந்தாலும், எல்லாரும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? என்ன மறக்க மாட்டார். அவர் என் மேலே எப்படி இருப்பாரா? உங்கள் மேலே எப்படி இருப்பாரா? நினைவாக இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருப்பார்? நினைவாக. பாருங்கள், தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் தாவீதுடைய குடும்பத்துக்கு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது, கர்த்தர் உன் குடும்பத்தில் ஈசாயின் மகனாகிய ஒருவனை தெரிந்து கொண்டார் என்று தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இவனாக பாருங்கள், மூத்தவனாக பாருங்கள், எல்லா பிள்ளைகளையும் காண்பித்தான், ஆனால் ஒருவனை காண்பிக்கவில்லை. அந்த ஒருவன் எங்கே இருந்தான்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை காட்டுறதுக்கு வெக்கம். அவனை காட்டினா அவன் எங்கே கர்த்தர் அவனுக்கு தெரிந்துக்க போகிறாரு? அவன் இருக்கிற ஸ்டைலுக்கும், அவன் நடைக்கும், அவன் ட்ரெஸ்ஸுக்கும், அவன் பேச்சுக்கும் அவனை எங்கே கர்த்தர் ராஜாவை தெரிஞ்சுப்பார்? நான் கூட நினைப்பேன், சில பேர்லாம் அந்த கண்ணகினரெல்லாம் பார்ப்போம், சில பாஸ்டர்லாம் பார்ப்போம். அவங்க எப்படி பேசுவாங்க? என்ன வாத போத மூஞ்சி பாரு, கைத கத்திரி பாருங்க, அப்படிங்க இப்படிங்கன்னுவோம். அது பேச்சே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களையும் அந்த பகுதிக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ மலாய் பேசுகிறவங்ககிட்ட மலாய் பேச தான் புரியும், புரியுதா அவங்களுக்கு? தெலுங்கு பேசுகிறவங்ககிட்ட தெலுங்கில் சொன்னால் சந்தோஷமாக கேட்பாங்க. ஆமென். மலையாளம் பேசுகிறவங்க பாருங்கள், ஆனால் நம்ம ஊருக்காருப்பா, மலையாளத்தில் பேசினா பிடிக்கும். ஆமென். அதுபோல் இந்த லாங்குவேஜுக்காரங்க பேசும்போது அந்த லாங்குவேஜுக்காரங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதை கர்த்தர் பாருங்கள் எப்படி அவன் தோற்றத்தை, முகத்தோற்றத்தை பார்க்கலை, உடல் தோற்றத்தை பார்க்கலை, ஆனால் கர்த்தர் தாவீதின் இருதயத்தை பார்த்தார். ஆண்டவர் சொல்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி பார்த்தாரு? இருதயத்தை தான் பார்க்குறார், முகத்தை பார்க்க. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நம்ம காலையில் பார்த்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறபடினால நான் காலையில் சொன்னது போல் ஆண்டவருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆமென். கர்த்தருடைய கரத்தில் வைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஜாவா பாங்க கீபோர்ட் வாசி ஜோக்கர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. சொல்லுங்களேன், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டார் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த செய்தியை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ, நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இங்க கர்த்தர் சொல்றாரு, திரும்ப உன்னை வணைவேன். ஆமென். நீ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன்னை திரும்ப வணைவேன். அல்லேலூயா. நீ யாரு? நீ இஸ்ரவேல் வீட்டாரே. இஸ்ரவேல் வீட்டார்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. எப்படி இந்த குயவன் வணைகிறானோ இஸ்ரவேல் வீட்டாரே, அப்படியே நான் உன்னை வணைவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம், அவருடைய கரத்துக்குள்ளே அடங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, உன்னை திரும்ப நான் என் கைக்குள்ளே வைக்க போகிறேன். நான் உன்னை திரும்ப வணைய போகிறேன்ப்பா. ஆமென். உன்னை அலங்காரமான கிரீடமாக, உன்னை ராஜ முடியாக, முத்திரை மோதிரமாக உன்னை வைக்க போகிறேன். நீ என் கரத்துக்குள்ளே இருக்கிற, நான் உன்னை அழகாக வணைய போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நான் திரும்பவும் கர்த்தர் உங்களை வணைவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சங்கீதங்களின் புத்தகத்தில் 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை கர்த்தர் எப்படி நினைக்கிறாரா? உன்னுடைய உருவம் இன்னதென்று, உன்னுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமென்.
மனுஷனுடைய நாட்கள் மனுஷன் நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. போதும். ஆமென். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணாரா? மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஆமென். உங்களை குயவன் கையில் எப்படி கொடுத்துருக்கிறார்? மண்ணென்று நினைவு கூர்ந்தபடினால குயவன் என்ன பண்ணுறார்? உங்களை வணைகிறார். நீ உடைந்திருக்கலாம், சிதைந்திருக்கலாம், அநேகர் உன்னை உடைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை திரும்ப வணைய விரும்புகிறார். ஆமென். சிலர் பேசுகிற பேச்சு நம்மளை உடைச்சிருக்கோம். சிலர் பண்ண காரியங்கள் நம்மளை இருதயத்தை உடைச்சிருக்கோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படிலாம் கூட நினச்சிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு திரும்ப கட்டுவேன். ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப கட்டினார். உன் வாழ்க்கையை கட்டுவார் மகளே. ஆமென். உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் கர்த்தர். தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆகவே நீ அவர் கரத்தில் வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை திரும்பவும் வணைவேன். ஆமென். கர்த்தர் வணையும் பொழுது ஆதியாகமம் புத்தகம் 1:28 பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுது. கர்த்தர் ஆதாமை தன் கையினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து, ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி அந்த ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அதன் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். பாருங்க, நடமாடுகிற பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் அவங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை வணையும் பொழுது நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், என் ஸ்டைலில் தான் நான் போவேன் அப்படின்னா நீ கர்த்தர் உன்னை வணைய முடியாது. ஆமென். கர்த்தர்கிட்ட கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? முழு மனதோடு முழு இருதயத்தோடு கொடுத்துடணும் நம்மளை. ஆமென். அப்போ தான் கர்த்தர் வணைவார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க. 31:12 சங்கீதம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்தவனைப் போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆமென். செத்தவனை போல ஆயிட்டேன் நான். எல்லாராலும் மறக்கப்பட்டேன். செத்தவன் எப்படி மறக்கப்படுவான்? சாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உழுந்து விழுந்து அழுவாங்க. 16ஆம் நாளே அழுவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் சோதனை கூட்டத்தில் அழுவாங்க. அப்புறம் அவள்தான். செத்தவனை போல மறக்கப்பட்டேன். இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. தாவீது சொல்கிறான், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஆமென். நான் சொல்கிறான், உடைந்த பாத்திரத்தை போலானே. என் வாழ்க்கை, என் இருதயம் எப்படி இருக்குது? உடைஞ்சி கிடக்குதுப்பா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பார்வையில் நான் வெளி தேசங்களுக்கு போன பாருங்க, அந்த போன இடத்துல நல்லா வசதியாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா நல்லா பெரிய வீடு பங்களா எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க பேசும்போது தான் தெரியுது அவங்க இருதயம் உடைஞ்சு போயிருக்குது. அழுகுறாங்க. ஜபம் பண்ண உடனே அழுகுறாங்க. ஏன் பாஸ்டர் எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குது? ஜபம் பண்ணுங்க பாஸ்டர். நிறைய பேருங்க ஜபத்தை வாஞ்சிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய வெல்வெட் கம்பெனி அந்த பில்டிங்கில் இருக்காங்கன்னு நினச்சிருக்கிறோம். நம்ம அங்கே இருக்கிறவங்க அழுந்தாங்கிறான். ஆமென். எல்ஐசி போல் மாளிகையில் இருந்தாலும் கூட அழுந்தாங்கிறான். இங்கே தான் எல்ஐசி எத்தனை மாடி? எல்ஐசி 14 மாடி. அங்கெல்லாம் 150 மாடிக்குது. எத்தனை அடிக்கு? இப்போது 170 மாடி கட்டியிருக்கான் மலேசியாவில். அல்லேலூயா. நம்ம இன்னும் எல்ஐசி தான் பார்த்துக்கிறோம். ஆனால் அந்த பில்டிங்கில் இருக்கிறாங்க, வசதியாக தான் இருக்கிறாங்க. கார் இருக்குது, பங்களா இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் வசதி இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது.
ஆனால் இருதயம் எப்படி இருக்குது? உடைந்து கிடக்குது. பலருடைய வார்த்தைனால, பலருடைய சொல்லுனால. ஆமென். நீங்கள் போய் ஒருத்தரை விசாரித்து பாருங்கள். ஒருத்தர் எங்களுக்கு வந்து நான் ஒரு தாசையா வீட்டுக்கு போகிறதுக்காக கார் ஒருத்தர் எடுத்துன்னு வந்தார். அவர் கார் எடுத்துடாமல் அவங்க ஃப்ரெண்டு காரை வாங்கிட்டு. அவங்க ஃப்ரெண்டு கார் நல்லா இருக்குது, பெரிய வசதியான ஆள். அவர் காரை வாங்கிட்டு வந்தார். அவர் சொன்னார், கார் வச்சுருக்கிறார் ஐயா, பிள்ளைங்க இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, ஆனால் அவர் இருதயமும் உடைந்து இருக்குது. அவர் அழுகிறார் ஐயா இருதயத்தில். ஏன்ப்பான்னு கேட்டால் அவருக்கும் அவங்க மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் பிரிந்து கிடக்கிறாங்க, பல வருஷமாக பிரிந்து கிடக்கிறாங்க. அதனால் அவர் இருதயத்தில் உடைக்கப்பட்டு அழுகிறார். பாருங்கள், எல்லாம் இருக்குது. நாங்கள் போவதற்கு வாகனத்தையும் கொடுத்தார் அந்த மனுஷன். அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆமென். அவங்க குடும்பத்தை கர்த்தர் சேர்த்து வைப்பார். அல்லேலூயா. நிறைய வீடுகளில் உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தாவீது சொன்னான், செத்தவனைப் போல நான் மறக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நீங்கள் நானும் அப்படி இருக்கலாம். சொந்தக்காரெலாம் வந்துடுவான், நம்மளை பணம் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆமென். பணம் இருந்தால் வந்து பார்ப்பான். பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லைன்னா கிட்ட கூட வரமாட்டான் நம்மக்கிட்ட. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாராலும் நாம் மறக்கப்படுவோம். அந்த வேளையில் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். ஆமென். செத்த ஜீவியம் நமக்குள்ள இருக்குமானா தேவனை நம்மை மறந்துடுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செத்த ஜீவியம். 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கை செத்த ஜீவியம். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்தாத வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை, கர்த்தரை துதிக்காத வாழ்க்கை, வேதத்தை வாசிக்காத வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்கிறாங்க. யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள் யுத்தத்துக்கு போகல. போர் வீரர்களை விசாரிக்க வேண்டிய ஆள் விசாரிக்கல. மாறாக என்ன பண்ணா, உப்பரிக்கு மலை ஏறி உலாவி கொண்டு வந்திருந்தான். நடந்தது என்ன? தாவீது பாவத்தில் விழுந்தான். விழுந்து பாருங்க, அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை திரும்ப வணையும் ஆண்டவரே. ஆமென். திரும்ப என்னை உடைந்து போயிருக்கேன், வாழ்க்கை திரும்ப கட்டுங்க. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது கேட்கிறாரு, தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். 12ஆம் வசனம் வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். 13. அப்போது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். ஆமென். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். என்ன நீங்கள் புதுப்பித்தீங்கன்னாக்கா நான் போய் சொல்லுவேன், ஏன் சாட்சியை கேட்டு அநேகர் உன் பக்கமாய் திரும்புவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லே சொல்லுவோமா? என்னை ரட்சித்தீங்கன்னா, என்னை திரும்பவும் உடைந்து போக என்னை கட்டி எழுப்புனா நான் மற்றவர்களுக்கு போய் சொல்லுவேன், அவர்களும் உம்மிடத்தில் வந்து மனம் திரும்புவார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் திரும்ப உன்னை வணைய விரும்புகிறார். உன்னை அவர் கரத்திலே வைத்திருக்கிறபடினால அவர் சொல்கிறார், நான் அவனை திரும்ப வணைவேன். ஆமென். ரெண்டாவது காரியம், முதல்ல வணைவன் சொன்னார். ரெண்டாவது, அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? யோவான் 13ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய உள்ளிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி
பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெறிந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தை தண்ணீரில் வார்த்து சீசுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். அவர் சீமோன் பேதுரு. ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய கைகளினாலே என்ன பண்றாரா? எல்லாருடைய பாதங்களையும் துடைக்கிறார். எதை குறிக்கிறது? உன் பாவத்தை எல்லாம் கழுவுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் என் காலெல்லாம் கழுவலாமா? நீங்கள் என்னை கழுவுனா அது கரெக்டாக ஆண்டவரே அப்படின்னு பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பொருத்தமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இயேசு உன்னை கழுவாவிட்டா உனக்கு அவரிடத்தில் என்ன இல்லை? பங்கு கிடையாது. நீ சுத்திகரிக்கப்படாவிட்டா நீ இயேசுவின் பிள்ளையா இருக்க முடியாது. உடனே பேதுரு இதை புரிந்து கொண்டு என்ன சொல்றான்? அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஆமென். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்றார். ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்க்குறோம், ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் பாதங்களை மட்டும் கழுவினா போதும்ப்பா. நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆனாலும் குறை உள்ளவளாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனைக்கு வருகிறோம். அன்றைக்கி வரும்பொழுது உங்களை சுத்திகரித்து கொண்டு, ஆமென், நீங்கள் வாயினால் அறிக்கை செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம். திரும்ப ஞானஸ்நானம் பெறணுமாண்ணா அவசியம் இல்லை. ஒரு முறை ஞானஸ்நானத்தால் போதும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாதங்களை ஆண்டவர் சொல்ற பாதங்களை மட்டும் கழுவினால் போதும். ஆமென். உங்களை என்னை அவர் சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். பாவம் நம்மை அடிமையாக்கி கொண்டிருந்தது. பிசாசு நம்மை அடிமையாக்கி வைத்திருந்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் ஒருத்தன் 6 வருஷம் அடிமையாக இருந்தான்னா அவன் என்ன பண்ணணும்? 7ஆவது வருஷம் அவன் விடுதலையாக்கப்படணும். காசு கொடுத்து ஒரு மனுஷனை வாங்கிடுவாங்க அடிமையாக. அவன் 6 வருஷமாக அடிமையாக என்ன பண்ணணும்? அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். இந்த பாத்திரத்தை எடுத்து அங்கே வைனா அங்கே வைக்கணும், இந்த டபரா எடுத்து வைனா அங்கே வைக்கணும், இந்த சேர் அங்கே போடணும்னா அங்கே போடணும். எல்லா வேலையும் அடிமையானவன் எஜமானுக்கு கீழ்பட்டிருக்கிறான். அந்த அடிமைக்கு எஜமானை பிடிச்சிச்சு. 6 வருஷம் வேலை செஞ்சுட்டான். ஆனால் அந்த அடிமைக்கு யாரை பிடிச்சிச்சு? எஜமானை பிடிச்சிச்சு. எஜமா, நான் உங்கள் கூட இருந்தேன் எஜமா, நான் எங்கே போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். 7ஆவது வருஷம் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காதில் கம்பல் போட்டுருவாங்க. பசங்களாம் இப்போ கம்பலெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? காதில் கம்பல் போட்டு என்ன அர்த்தம்? நான் உங்கள் அடிமை. ஆமென். அடிமைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? காது குத்தி தொலை போட்டு அவனை அடிமையாக திரும்ப வைத்து கொள்வார்கள். ஆனால் இயேசு பாருங்கள், அடிமையின் சங்கிலியை கர்த்தர் உடைத்து போட்டார். ஆமென். அவர் தம்மை அடிமையின் ரூபம் எடுத்து அவருடைய கைகளிலே துளை போட்டு, ஆமென், அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி என்னை உன்னை மீட்டு கொண்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நமக்காக என்ன ஆனாரா? அடிமையானார். நமக்காக. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக, எனக்காக
இயேசு அடிமையாக்கப்பட்டார். ஆமென். அவர் இரத்தத்தினாலே வேதம் சொல்லுது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை கழுவியிருக்கிறார். அவர் மூலமாக அவருக்குள் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு சொல்லி எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 13:12 சொல்லப்படும், சொந்த இரத்தத்தினாலே நகரவாசில் புறம்பே நமக்காக பாடுபட்டு நம்மை கழுவியிருக்கிறார். ஆமென். சொந்த இரத்தத்தினாலே, அல்லேலூயா, சொந்த இரத்தத்தை நமக்காக இயேசு சிந்திருக்கிறார். 3வது பார்க்கிறோம், அவருடைய கரம் எப்படிப்பட்டது? 3வது மூடுகிற கரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குது? ஆமென். அமேசான் காட்டில் திடீரென்று தீப்பற்றி எரிந்து போனதான். அமேசான் காடு எரிந்து, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது. இப்போ தான் சமீபத்தில் நடந்தது. காடு எரிந்தப்போ எல்லாம் நினச்சாங்க அவ்வளோதான், உலகமே அழிய போகுதுன்னு நினச்சாங்க. அந்த நாட்களில் நிறைய மிருக ஜீவன்லாம் மரித்து போனது. ஒரு கோழி கூட கருகி போயிருந்தான். அப்படியே ஒரு கோழி அப்படியே கருகி போயிருந்தான். ஆனால் அந்த கோழியை எடுக்கும்போது அந்த கோழியுடைய சிறகின் கீழே கோழி குஞ்சுகள்லாம் இருந்தான் உயிரோட. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு கோழி தன் குஞ்சுகள் என்ன பண்ணுது? சிறகுகளினாலே பாதுகாத்து வைக்கிறது. எவ்வளோ தீ இந்த காட்டில் எரியுது, ஆனாலும் அந்த கோழி காத்து கொண்டது தன் குஞ்சுகளை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் உங்களை என்னை மீட்க தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழலிலே வைத்து கர்த்தர் நம்மை மூடுகிறார். யாத்திராகமம் 33:22 வாசிங்க. என் மகிமை கடக்கும்போது கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய கரம் உன்னை மூடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னை மூடி பாதுகாக்கும். தேவனுடைய பிள்ளை அவருடைய கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, ஹல்லேலூயா, உங்களை என்னையும் கர்த்தர், கழுகு எப்படி கண்மலை வெடிப்பிலே தங்கி சிறகுகளாக உதிர்ந்து அது தன்னை புதுப்பித்து கொண்டு மீண்டும் பறப்பது போல நம்முடைய கர்த்தர் நம்மை பறக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்கள் நானும் எங்கே இருக்கணும்? அவருடைய கரத்தின் நிழலிலே மூடப்பட்டிருக்க வேண்டும். ஏசாயா 49:2 வாசிங்க. ஏசாயா 49:2, எபேசியர் 6:16 வாசிங்க. தமது கரத்து நிழலா என்னை மறைத்து. போதும். கர்த்தர் எப்படி மறைக்கிறாரா? தமது கரத்தின் நிழலினால் நம்மை கர்த்தர் மறைக்கிறார். ஆமென். சங்கீதம் 91:5 பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளிலே உண்டாகும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். ஆமென்.
ஆமென். ஆமென். ஆமென். போதும். ஆமென். இவ்வளவு எங்கே இருக்குது? உன்னதமாவுடைய கரத்தின் கீழே இருக்குது. அல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழலில் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். எப்படி காப்பாரா? எபேசியர் 6:16 சொல்லப்பட்டிருக்குது, பொல்லாங்கன்யையும் அக்கினி அஸ்திரங்களுக்கெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நிற்கும்போது நில்லுங்கள் என்று சொல்கிறார். ஆமென். எல்லாம் பாருங்கள், பொல்லாமங்கள் எழுகிற எல்லா அம்புகளுக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் விடுவித்து காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். பிசாசு எவ்வளோ தந்திரம் பண்ணி யந்திரம் பண்ணி மந்திரம் பண்ணி என்ன பண்ணாலும் என்ன எய்தாலும் ஒன்றும் பலிக்காது. தேவ சித்தம் இல்லாமல் இந்திய தேசத்தில் ஒன்றும் பலிக்காது. கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்தியாவுக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவருடைய கரத்தின் கீழே இருக்கிற நமக்கு, அவருடைய அரவணைப்பின் கீழே இருக்கிற நமக்கு, ஆமென், கர்த்தர் கரம் நம்மை தாங்கும். அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் எங்கே இருக்குது? ஏசாயாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம். 66:13 வாசிங்க. ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே என்ன பண்ணுவீங்க? தேற்றப்படுவீங்க. கர்த்தர் கரம் உங்களை தேற்றும். அரவணைக்கிற கரம், ஆதரிக்கிற கரம், உங்களை திக்கற்றவர்களா விடாத கரம். ஆமென். இளைப்பாறுதல் தருகிற கரம், போஷித்து நடத்துகிற கரம். அப்பத்தையும் 5 அப்பம் 2 மீனையும் எடுத்து வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்தார் கரம். அவர் கரம் கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாரு? 5000 பேர் போச்சு. புருஷர்கள் மட்டும் 5000 பேர். ஆமென். அப்புறம் ஸ்திரீகள், பிள்ளைகள், வயதானவர்கள், முதியவர்கள்லாம் சாப்பிட்டாங்களாம். ஆமென். திருப்தி அடைந்து 12 கூடைகள் எடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு அவருடைய கரம் நம்மை போஷித்து நடத்தும். இளைப்பாதல் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லப்பட்டது. இளைப்பாதல் தரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாங்க, என் கரத்தின் கீழே வா, நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? இளைப்பாதல் தருகிற கரம். அல்லேலூயா. போஷித்து நடத்துகிற கரம். மத்தேயு 5:32 சொல்லப்படும். போஷித்து நடத்துகிற கரம். மத்தேயு 11:28 சொல்லப்படுது. இளைப்பாதல் கொடுக்கிற கரம். ஆமென். இந்த கரத்தின் நிழலில் நம்ம தஞ்சம் அடைஞ்சிடணும். ஆமென். 5ஆவதாக சொல்லப்பட்டிருக்குது குணமாக்குகிற கரம். ஆமென். 5ஆவது என்ன கரம்? தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது? குணமாக்குகிற கரம். சங்கீதம் ஏசாயாவின் புத்தகம் 53:5 வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே, என்ன தழும்பு? அவருடைய கரத்தின் தழும்புகளாலே. ஆமென். அவருடைய காயத்தின் தழும்புகளாலே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் குணமாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்ன வியாதிமா? அம்மா சொன்னாங்க வந்தோடனே, உதிர போக்காக இருந்தது. ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இன்றைக்கி விடுதலை கொடுத்து இன்றைக்கி இங்கே உட்கார வச்சுக்கிறாங்க ஆண்டவர். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க.
ஆனால் தேவன் இன்றைக்கு சுகத்தை கொடுத்து சபையில் உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே சுகமான. எரேமியா 8:22 சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. வாசிங்க. ஹல்லேலூயா. பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனா? கிளையாத்தில் பிசினி தைலம் இல்லையா ஐயா? கிளையாத்தில் ரண தைலம் இல்லையா? ஆமேன். இருக்குது, நம்ம தான் போகாமக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம தான் போகாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய சுகத்தை நம்ம தான் பெறாமல் இருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் சுகம் இருக்கிறது. கர்த்தருடைய தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்ட சுகத்தை வைத்திருக்கிறாரு. நம்ம போனால் தானே கர்த்தர் கொடுப்பாரு. ஆமேன். ஆமேன். அம்மா அவர்கிட்ட போகணும். ஆண்டவரே என்னை குணமாக்குங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் குணமாக்குவார். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய தழும்புகளாலே சுகமாவீர்கள். ஆமேன். அவருடைய தழும்பு நம்மை சுகமாக்கும். மத்தேயு 8:15 வாசிங்க. மத்தேயு 8:15. வாசிங்க. அவர் அவள் கையை தொட்ட உடனே அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. விஷ காய்ச்சல், விஷ ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அவளுடைய கரம் பட்ட உடனே சுகம். இயேசுவின் கரம். ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலே அவர் கரம் இறங்குகிறது. என் மேலே அவருடைய கரம் இறங்குகிறது. ஆமென். அவருடைய ஆணி பாய்ந்த கரம், சுகம் அழைக்கிற கரம் உன் மேலே என் மேலே இறங்குகிறது. ஆமேன். அந்த கரம் நம்மை குணமாக்குகிற கரமாய் இன்றைக்கு இறங்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், ஆசீர்வதிக்கிற கரம். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிற. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24:50 வாசிங்க. லூக்கா 24:50. பெத்தானியா வரைக்கும் அவளை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். தம்முடைய கைகளை உயர்த்தி. ஆமென். அவர்கள் என்ன பண்ணார்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரத்தை அவர் உயர்த்துகிறார். ஆண்டவர் உங்களை என்னை ஆஸ்வதிக்க கர்த்தருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஆமேன். அவர்களை ஆசீர்வதித்த பிறகு ஆமேன் அவர் பரமேறி சென்றார். அல்லேலூயா. அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆமேன் கடைசி நாட்களில் கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஆமேன். எல்லார் மேலும் பாருங்கள், வாசிங்க அதை 51. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். இயேசு கடைசியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிற கரம். மார்க்கு 18:18 பாருங்க. கடைசியாக இயேசு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அமேன். மார்க் 16:18. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது. ஆமென். வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவளுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவனோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். இங்கே சுகம் அளிக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அற்புதம் செய்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்துகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாத ஆசீர்வாதத்தை
கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இங்கே இதெல்லாம் கடைசியாக கர்த்தர் கொடுத்து நம்ம வாசித்த பிரகாரமாய் லூக்கா 24:50 சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த லூக்கா சொல்கிறதுக்கும் மார்க்கு சொல்கிறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் வித்தியாசம். ஆமென். கடைசியாக பரமேறும் பொழுது அவர் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா. அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். ஆமென். அவருடைய கரம் குணமாக்குகிற கரம். அவருடைய கரம் அரவணைக்கிற கரம். ஆமென். 4வது அரவணைக்கிற கரம். 3வது மூடுகிற கரம். ஹல்லேலூயா. அவருடைய கரம் எப்படிப்பட்டது? மூடுகிற கரம். அவருடைய கரம் நம்மை சுத்திகரிக்கிற கழுவுகிற கரம், பரிசுத்தப்படுத்துகிற கரம். 1வது பார்க்கிறோம் வணைகிற கரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வணைய போகிறார். தேவ பிள்ளைய நீ ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை வணைவார். ஆமென். அவர் கழுவி உன்னை சுத்திகரித்து வணைவார். நீ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உன்னை கர்த்தர் வணைந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்கள் மூடி கொஞ்ச நேரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஷகரபலதரபா ஹோரபலபரதரபரபரபா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே எங்களுக்கு தீபமாக வழி நடத்தும். பிதாவே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய கரத்தின் நிழலை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடுவோம். சாமுவேல் குமார் வந்து ஒரு பாடலை பாடுவார். அப்பொழுது நாம் காணிக்கை செலுத்துவோம்.